இந்த வீடியோவில் +1 அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டன்சியில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர். த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஹேஸ் சர்டன் எரர்ஸ், ரீட்ராப்ட் இட். இந்த ட்ரையல் பேலன்ஸில் எரர் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. இதை திரும்ப ரீட்ராப்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸில் டெபிட்டு போடுற இடத்துல கிரெடிட்டை போட்டிருப்பாங்க. சில நேரம் கிரெடிட் பேலன்ஸை போய் டெபிட்டில் போட்டிருப்பாங்க. நீங்கள் சரி பண்ணி கரெக்டாக இப்போ சிலது மிஸ்டேக் பண்ணினா கூட ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் டேலி ஆயிரும். ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் டேலி ஆனால் கரெக்டுன்னு நம்ம சில நேரம் சொல்ல முடியாது. அதனால் ரெண்டு பக்கம் இப்போ டெபிட் போட வேண்டியது கிரெடிட்டில் போட்டு, கிரெடிட் போட டெபிட்டில் போட்டு சேம் அமௌண்ட் போட்டிருந்தா கூட டேலி ஆயிரும் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்னன்னா மிஸ்டேக்காக இருக்குது. சரி பண்ணி புதுசாக ரீட்ராப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017. நேம் ஆஃப் த அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். பில்டிங்கிறது ஒரு அசட்டை டெபிட் பண்ணணும், டெபிட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, கரெக்டு. அடுத்து பாருங்கள், மெஷினரின்றது அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் தான் பண்ணணும், மெஷினரியை டெபிட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல பில்டிங் டெபிட் பண்ணது கரெக்டு, மெஷினரி அசட்டு டெபிட் பண்ணது கரெக்டு. ரிட்டன் அவுட்வேர்டுன்னு என்னென்னா ரிட்டன் ஆகி வெளியே போகுது. எது ரிட்டன் ஆகி வெளியே போகும்? பர்ச்சேஸ் ரிட்டன் தான் வெளியே போகும். இப்போ பர்ச்சேஸ் டெபிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட். பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்னா பர்ச்சேஸ் டெபிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்டில் போடணும். இதை கிரெடிட்டில் போடணும். தப்பு, அது கிரெடிட்டில் போடணும். ஓகேங்களா? ரிட்டன் அவுட்வேர்டுன்றது பர்ச்சேஸ் ரிட்டன் இங்கே போட்டிருக்காங்க, கிரெடிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், 2600. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பேட் டெட்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும். அப்போ டெபிட் பண்ணது கரெக்ட். கேஷ்ன்றது ஒரு அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட்டு தான். இப்போ கேஷ் அசட்டுனால டெபிட் தான் பண்ணணும், அதுவும் கரெக்ட். அடுத்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது ஒரு இன்கமும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும். இவங்க டெபிட்டில் போட்டிருக்காங்க, அதனால் தப்பு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கிரெடிட்டில் போடணும். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கமு கிரெடிட்டில் போடணும். அடுத்த பக்கம் பாருங்கள், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், 3000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது இன்கம், அதனால் கிரெடிட்டில் போடணும், 3000 கிரெடிட். இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் போடணும். ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராப்டுன்றது ஒரு லயபிலிட்டி. ஆனால் பேங்க்கில் லோன் வாங்கின மாதிரி தான், அது லயபிலிட்டின்னு கிரெடிட்டில் போடணும். இது டெபிட்டில் போட்டிருக்காங்க, இதுவும் தப்பு. இதை கிரெடிட்டில் போடணும். பேங்க்கு ஓவர் டிராப்டை கிரெடிட்டில் போடணும். ஓகேங்களா? ஆன்சரை பாருங்கள். பேங்க் ஓவர் டிராப்ட் கிரெடிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், 10,000. ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராப்டை இங்கே போடணும், கிரெடிட்டில் போடணும். அடுத்து பாருங்கள், கிரெடிட்டார்ன்றது லயபிலிட்டி, அதை கிரெடிட்டில் போடணும். இப்போ டெபிட்டில் போட்டிருக்காங்க, இதுவும் கிரெடிட்டாரை கிரெடிட்டில் போடணும். கிரெடிட்டார் இங்கே போடணும், கிரெடிட்டில் போடணும், 50,000. இங்கே பாருங்கள், அதே மாதிரி சரி பண்ணது டிராப்ட். அது கிரெடிட்டாரை 50,000. கிரெடிட்டாரை பாருங்கள், கிரெடிட்டாரு 50,000 போட்டிருக்காங்க பாருங்கள். கிரெடிட்டார்ஸ் 50,000 கிரெடிட்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் போடணும், டெபிட்டில் தான் போட்டிருக்காங்க. கரெக்ட். அடுத்து கேபிட்டல்ன்றது ஒரு லயபிலிட்டி, கிரெடிட்டில் போடணும், கிரெடிட்டில் போட்டிருக்காங்க. கரெக்டு. ஃபார் ஃபிக்சர்ஸ்ன்றது அசட், டெபிட்டில் போடணும். ஃபிக்சர்ஸ் 1,00,000. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கேபிட்டலுக்கு அடுத்து ஃபிக்சர்ஸு இந்த 5,600 டெபிட்டில் போடணும், கிரெடிட்டில் போட்டிருக்க தப்பு. அதனால் இங்கே பாருங்கள், ஃபிக்சர்ஸும் போட்டு டெபிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சரில் 5,600. ஓகேங்களா? அடுத்து சேல்ஸுன்றது இன்கம்மு, கிரெடிட்டில் போட்டுடணும், அது கரெக்ட். சேல்ஸு கரெக்டு தான் போட்டிருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டெட்டாரை டெபிட்டில் போடணும். டெபிட்ன்றது அசட்டு, டெபிட்டில் போடணும். இங்கே கிரெடிட்டில் போட்டிருக்காங்க, 60,000 டெபிட்டில் போடணும். ஆன்சரை பாருங்கள், டெட்டாரை டெபிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், 60,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்றது இன்கமும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும்.
கிரெடிட்டில் போட்டிருக்கிறது கரெக்ட். ஓகேங்களா? இதை தப்பாக போட்டிருந்தா கூட டோட்டல் டேலியாக இருக்குது. இப்போ நம்ம சரியாக போடணும். டிராஃப்ட் பண்ண ட்ரையல் பேலன்ஸ் அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ரீட்ராப்டட் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31 March 2017. திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகால்ட் பண்ணிடுறேன். நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். பில்டிங்ன்றது அசெட்டு, அதனால் டெபிட்டில் போட்டுடலாம். மெஷினரின்றது அசெட்டு, டெபிட்டு. ரிட்டர்ன் அவுட்வேர்டுன்றது பர்ச்சேஸ் ரிட்டன், பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்டு. அடுத்து பேட் டெப்ட்ன்றது எக்ஸ்பென்ஸு, அதனால் அது டெபிட்டு. கேஷ்ன்றது அசெட்டு, அது டெபிட்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ன்றது இன்கம், அதனால் அது கிரெடிட்டு. ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி, அதனால் அதுவும் கிரெடிட்டு 10,000. கிரெடிட் ஆர்ன்றது லயபிலிட்டி, கிரெடிட் சைட் 50,000. அடுத்து பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு, அதனால் டெபிட்டு. கேபிட்டல் லயபிலிட்டி, அதனால் அது கிரெடிட்டு. ஃபிக்ஸட்ஸ் அசெட்டு, அதனால் டெபிட்டு. சேல்ஸ் கிரெடிட்டு, சேல்ஸ் இன்கம்னால் கிரெடிட்டு. டெட்டார் அசெட், அதனால் டெபிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம், அதனால் கிரெடிட். இப்போ டோட்டல் பண்ணால் அதுவும் 2,45,000 தான் ஒரு 2 சைடும். அதில் தப்பு பண்ணியிருக்கும்போதும் டோட்டல் கரெக்டாக தான் வந்துச்சு. சரி பண்ண பின்னாடி 2,45,000 டோட்டல் சரியாக வந்துருச்சு. ஓகேங்களா? இதான் கரெக்ட் பண்ண ரீட்ராஃப்ட் பண்ண ட்ரையல் பேலன்ஸ். ரீட்ராஃப்டட் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31 March 2017. டோட்டல் வந்து 2,45,000. அதில் திரும்ப மறந்துடாதீங்க. எக்ஸ்பென்ஸையும் அசெட்டையும் டெபிட்டில் போடணும், இன்கமும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் போடணும். திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.